ஹாய் ஹலோ வெல்கம் டு கைஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்டாச்சி விச் ஹேஸ் திஸ் 6 path of paints. இதில் யார் பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்டாச்சியோட எபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் என்னென்னு பார்த்தலாம். அமத்தராசு, சுசுனோ, டோட்சுகா பிளேட், யாட்டா மிரர், ஈசனாமி, ஈசனாயி அண்ட் கென்ஜுட்சு. அப்படியே 6 path of paintsோட எபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூவல் கனெக்டிவிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிலிட்டின்னு சொல்லி ஆகணும். அப்புறம் தேவா பாத், பிரத்தா பாத், நாகா பாத், ஹியூமன் பாத், அனிமல் பாத் அண்ட் அசுரா பாத். ஸோ ஒவ்வொரு பாத்துக்கும் ஒரு எபிலிட்டிஸ் இருக்கு. தேவா பாத்தால ஆல்மைட்டி புஷ் அண்ட் புல் பண்ண முடியும். பிரதாபாத் எல்லா விதமான சக்கர பேசுகிற டாக்ஸையும் அப்சர்வ் பண்ண முடியும். நரகாபாத் அடிப்பட்ட பெயின்ஸ் எல்லாருக்குமே ரிவைவ் பண்ணி ஹெல்ப் பண்ணும். ஹியூமன் பாத் ஹியூமன் சோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அசுராபாத் தன்னோட பாடியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நிறைய விதவிதமான டெட்லியான வெப்பன்ஸை எடுக்க முடியும். அனிமல் பாத் டிஃப்ரெண்ட் டைப்பான அனிமல்ஸை சமன் பண்ண முடியும். ஓகே, நம்ம பேட்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க 6 பேரை எதிர்த்து ஒருத்தனா 6 vs 1 இதெல்லாம் ஒரு நியாயமான பேட்டில் இல்லைன்னு சொல்லி நேரம் நம்பியிருப்பீங்க. ஸோ இன்னொரு பண்ண வேண்டிய விஷயம் 6 பெயின்ஸுமே டெட் பாடிஸ். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறான்னா நாகத்தை ஏதோ ஒரு மூலையில இருந்து அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி பேட்டில் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொன்னா ஒரே நேரத்தில் ஒரு சர்க்கிளையும் பாக்ஸையும் போல சொல்ற விஷயம் தான் இது. ஆனால் இங்கே பெயினே 6 பேருக்கு பற்றி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். அதாவது தேவாபாத் பெயினும் அஷராபாத் பெயினும் கக்காஷோட ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த சேம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா பிரதாபாத் பெயின் பார்த்தீங்கன்னா கீபா கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அனிமல் பாத் பெயின் பார்த்தீங்கன்னா லீஃபில் வச்சு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பான். ஹியூமன் பாத் பெயின் டிஷினேயும் இன்னும் ஒரு இடத்துக்கு போய் அவங்களோட மைண்ட் செட் பண்ணி நர்த்தம் எங்க இருப்பாங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பான். நம்ம நரகாபாத் பெயின் கோனாமார் கூட இந்த சேம் டைம்ல ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஒரே நேரத்தில் 6 பேருமே கண்ட்ரோல் பண்ணுறது நாங்கள் ஒரு சிங்கிள் பர்சன் தான். ஸோ ஒருத்தன் தனியாக இறங்கி சண்டை போடுறத விட இது அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயம். ஏன்னா அவன் சக்கராவை 6 பேருமே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு நாகட்டோவே இறங்கி ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பேட்டில் ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும். ஏன்னா அவனால 6 path of paintsோட பவர்ஸுமே அக்சஸ் பண்ண முடியும். அப்படிதான் ப்ரோ இடோ நாகட்டோ விசஸ் இடோ இட்டாச்சி பேட்டில் நடந்துச்சு. ஆனால் அந்த பேட்டில் இட்டாச்சி தானே ஜெயிச்சு. அப்போ இட்டாச்சி பவர் பண்ணி வெட்டினா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த பேட்டில் தான் நாகட்டோ கபுட்டோவோட கண்ட்ரோலில் இருந்திருப்பான். ஸோ கபுட்டோவோட கண்ட்ரோல் அவன் இருந்திருந்தாலுமே 6 path of paintsோட பவர்ஸ் அவன் யூஸ் பண்ணானே. அப்புறம் எப்படி நீ அது ஒரு பேட்டிலாக கன்சிடர் பண்ணலன்னு கேட்டா அஃப்கோர்ஸ் கபுட்டோ நாகட்டோட 6 path of பவர்ஸை யூஸ் பண்ணான். ஆனால் அதை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணானான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா நாகட்டோ 6 path of paints யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே அந்த விஷுவல் கனெக்டிவிட்டி தான். ஸோ ஒரு பெயினோ இல்லை ஒரு நரகாபாத் கேட்டோ இல்லை ஒரு அனிமலோ பார்க்குற விஷயத்த அவனாலையுமே பார்க்க முடியும். அது அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவன் 6 path of paints அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி கபுட்டோவும் பார்த்தையும் நரகாபாத் கேட்டையும் அனிமல் பார்த்து ஒரு அனிமலையும் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணி விட்டுருப்பான். ஸோ இட்டாச்சி அந்த அனிமலையும் நரகாபாத் கேட்டையும் அட்டாக் பண்ண உடனே கபுட்டோக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அவன் ஏதோ ஒரு முறையிலேருந்தே நம்மளை தான் அட்டாக் பண்ண வர போறான்ற விஷயம் கபுட்டோக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் கபுட்டோ தானே எதுவுமே தெரியாத மாதிரி நாகட்டோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இட்டாச்சி சுசனோவை எடுத்து அடி வரும்போது கூட அவன் அழகா ஆல்மைட்டி புஷ் யூஸ் பண்ணி ரிப்பிள் பண்ணி விட்டுருந்தான். பட் அதையும் அவன் பண்ணல. ரெண்டாவது டோட்சுகா பிளேடை வச்சு அடி வரும்போது கூட அவன் ஆல்மைட்டி புஷ் யூஸ் பண்ணி ரிப்பிள் பண்ணி விட்டுறான். அப்படி ரிப்பிள் பண்ணனால கூட அது அழகாவே டாட்ச் பண்ணிப்பான். ஏன்னா சுசனோஸ் ரொம்பவே ஸ்லோ. அதையும் டோட்சுகா பிளேட் சொல்லவே வேணா ரொம்ப ஸ்லோ. ஏன்னா உலர்ச்சி மாதிரி இட்டாச்சி வீட்டிலே பார்த்துருந்தான். ஸோ உலர்ச்சி மாறும் அசார்க்காத வெறும் ஒரு பாடம் இருந்ததுனால மட்டும்தான் அவன் ஸ்டீலாக இருப்பானே ஒழிஞ்சி அந்த டோட்சுகா பிளேட் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டான பிளேட்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இதை நோட் பண்ண வேண்டிய ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னா 2 பெர்ஃபெக்ட் இன்ஜுரிக்கான நருட்டோ கில்லர் பி அப்புறம் ஃபுல் பவர்ல இருக்க இட்டாச்சி உச்சிகா இவங்க கூடயும் ஃபைட் பண்ணாரு. கபுட்டோ கண்ட்ரோல்ல இருந்த நாகட்டோ உசுமாக்கி. ஸோ நாகட்டோ மட்டும் ஃப்ரீயா இருந்து ஃபைட் பண்ணா அந்த பேட்டில் எப்படி இருந்திருக்கும்? ஃபயர் தானே? Wild fire. ஸோ ஓகே கைஸ், இப்போ பேட்டில் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இட்டாச்சியோட அமத்தராசு நாகட்டோ மேலே ஒர்க்காக போடுறது கிடையாது. ஏன்னா தேவாபாத் பெயினை வச்சு ரிப்பிள் பண்ணிடுவான். இல்லைனா டாபாத் பெயினை வச்சு அப்சர்வ் பண்ணிடுவான். ரெண்டாவதா இருக்கிறது கென்ஜுட்சு. ஸோ கென்ஜுட்சு நாகட்டோ மேலே ஒர்க் ஆகுது. ஏன்னா ஒரு எம்எஸோட கென்ஜுட்சு பிரேக் பண்ண இன்னொரு எம்எஸ் இருந்தாலே போதுன்ட்டு இட்டாச்சி தான் சொல்லியிருப்பான். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நாகட்டோ கிட்ட இருக்கிறது ரெனேகான். ஸோ அவன் மேலே கென்ஜுட்ஸ் கேஸ் பண்ணுறது நடக்காத காரியம். ஸோ மூணாவதா இருக்கிறது ஈசனாமி அண்ட் ஈசனாகி. ஸோ ஈசனாகின்னு என்னன்னு தெரியும். அந்த ரியாலிட்டியவே சேஞ்ச் பண்ணுற ஒரு கென்ஜுட்ஸோ நம்ம டான்ஸோ யூஸ் பண்ணது. இதுக்காக இட்டாச்சி 2 ஐசஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் அட்வான்டேஜாக தருமே அவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ரெண்டாவது இருக்கிறது ஈசனாமி. ஈசனாமின்றது ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண மறுக்கிறவங்க மேலே மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த விதத்தில் நாகட்டோ எந்த விதத்துல ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண மறுக்கிற ஆள் கிடையாது. ஸோ நாலாவதா இருக்கிறது
சுசனோ. ஸோ சுசனோ யூஸ் பண்ணுறது இட்டாச்சிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்ல முடியும். ஏன்னா சும்மாவே சுசனோ ஸ்டோ அதில் இட்டாச்சி வச்சிருக்கு டூட்ஸுகள் பேர் அண்ட் யாட்டாமில் ரொம்ப ரொம்ப ஸ்டோ. ஸோ நாகோட்டோ யோசிக்காம ஒரு பிளானட்டரி டெமான்ஸ்ட்ரேஷன் அடிச்சிட்டானா அது ஒரு ஒன் ஷாட் கில்லு. ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா யூரோட்டன்ஸே நாகோட்டோ விசஸ் இட்டாச்சின்ற பேட்டிலேயே நாகோட்டோ பிளானட்டரி டிவிஷனில் யூஸ் பண்ணும்போது கேசிஎம் 1ல் இருந்த நருட்டோவை சொல்லியிருப்பான், போன வாட்டி கூறாமல் இருந்ததுனால மட்டும்தான் நான் தப்பிச்சேன், இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னு தெரியும்னு சொல்லும் போது தான் இட்டாச்சி 3 பேரோட பவர்ஸ்மே ஒன்று சேர்த்து அந்த பிளானட்டரி டபுள் ஸ்டேஷனை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை இட்டாச்சி கிட்ட சோலோவா அவரோட சக்கராவும் கிடையாது. ஸோ இதுக்கு இடையில இட்டாச்சி டாய்ஜூட்ஸு பேட்டில் யூஸ் பண்ணி நாகோட்டோவை கவுண்டர் பண்ணலாமே ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 6 பெயின்ஸுமே விஷுவலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இட்டாச்சி ஒரு பெயின் அட்டாக் பண்ண வந்தேன்னா மிச்சம் இருக்கிற 6 பெயின்ஸுமே அது ரொம்ப தெளிவாகவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெயின்ஸை இட்டாச்சி அட்டாக் பண்ண வரும்போது மிச்சம் இருக்கிற 5 பெயினுமே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் இறங்கி பேட்டில் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக இட்டாச்சி சக்கரா ட்ரெயின் ஆகியோ இல்லைனா நாகோட்டோட பிளானட்டரி டபுள் ஸ்டேஷனில் மாட்டியோ டெஃபிட் ஆகிடுவான். ஸோ 6 பாத் ஆஃப் பெயின்ஸ் இஸ் இட்டாச்சி உச்சிகா அப்படின்ற பேட்டில் ஜெயிச்சது 6 பாத் ஆஃப் பெயின்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன்.